இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அப்படின்னா, தேனாண்டால் ஃபிலிம்ஸில் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா தேனாண்டால் ஃபிலிம்ஸில் அவ்வளோ படம், முக்கியமாக விவேக் சார் காமெடிலாம் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸில் தான் நிறையா அந்த கோர்ட்டில் நின்று பேசுகிறது அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து இப்போ அந்த கம்பெனியில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து ஹரிபாஸ்கர், சும்மா வரல ஹரிபாஸ்கர், நிறையா கஷ்டப்பட்டு நிறையா வீடியோஸ்லேருந்து எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னுமே பெரிய லெவலில் போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது. ரெண்டாவது ஹரியோட நடித்தது எனக்கு, அதாவது ஷார்ட்லேருந்தே 2 பேரும் பயங்கர சிங்க் ஆகிட்டோம். நான் நடித்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனை என்ஜாய் பண்ணி பண்ண படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். லாஸ்ட்லியோட எனக்கு சீனே வைக்கல. பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோயினோட சீன் வைக்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் இன்டர்வியூ இதிலெல்லாம் அவங்களோட பழகினது தான். ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மியூசிக் டைரக்டர் சொன்னார்.